ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை யாட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்வரும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ் வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும் எமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மயாதீனத்தின் சைவ சித்தாந்த வகுப்பு தொடரிலே இன்றைய தினம் 1ஆம் ஆண்டில் முதல் அலகாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த செம்பொருளை வேதங்கள், உபனிஷதுகள், இதிகாச புராணங்கள், அந்த வரிசையிலே சைவாகமங்கள், அதை அடுத்து திருமுறைகள் மற்றும் சித்தாந்த சாத்திரங்கள், இவைகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிப்படுத்தப்பட்டிருக்கும் சைவ சித்தாந்த குறிப்புகள் பற்றியும் திருமுறைகளும் சாத்திரங்களும் எப்படி நமக்கு சைவ சித்தாந்த தெளிவை வழங்குகின்றன என்பதையும் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். சென்ற வகுப்பிலே சைவாகமங்களினுடைய சிறப்பை குறித்தும் அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, சைவ சித்தாந்த மரபில் சைவாகமங்கள் செய்யக்கூடிய தொண்டை குறித்தும் அது நமக்கு வழங்கக்கூடிய ஞானத்தை குறித்தும், அந்த சைவாகமங்கள் வந்த ஞான குரு மரபு, அதிலே நாம் இன்று வரையில் காணக்கூடிய ஆச்சாரியர்கள் அவிச்சின்னமாக அந்த பரம்பரையிலே தைலதாரை போலே எப்படி தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து வேதங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்படும் சிவாகமங்கள், அந்த சிவாகம பொருளை இன்னும் எளிமைப்படுத்தி எல்லோரும் ஓதி உணரும் விதமாய் அவ்வக்காலங்களிலே வாழ்ந்த ஆச்சாரியர்கள் அந்தந்த பிராந்திய மொழியிலே அருட்பாடல்களாக பாடி தொகுத்தவற்றுள் காலத்தால் பழையதும் சொல்லப்படும் கருத்தினால் மிகவும் உயர்ந்ததும் இறைவனாலேயே அங்கீகரிக்கப்பட்டதும், இன்னும் சொல்லப்போனால் பாடியவர்கள் இறைவன் தங்களுக்குள்ளே இருந்து பாடியவற்றை தாங்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லும் அளவிலே சிவபெருமானே அங்கீகரித்த சிறப்புடைய திருமுறை பாடல்களும், அந்த திருமுறை பாடல்களின் தொகுப்பை தொடர்ந்து 13ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சைவ சித்தாந்த நெறி சந்தான பரம்பரையாக, சந்தான ஆச்சாரிய மரபிலே தொடர்ந்து வரக்கூடிய ஞான பரம்பரையாக மெய்கண்ட தேவத நாயனார் தொடக்கமாய் அது வந்த சிறப்பும் அதன் வழியே நமக்கு கிடைத்த சாத்திரங்கள் குறித்தும் ஒரு அறிமுகம் போலே இன்றைய வகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறைகள் 27 ஆச்சாரியர்களாலே பாடியருளப்பட்ட பாடல்களின் தொகுப்பென்னும், அதிலே முதல் 3 திருமுறைகள் திருக்கடைக்காப்பு என்று ஞானசம்பந்த பிள்ளையாரினுடைய பாடல்களுடைய தொகுப்பாகவும், 4, 5, 6ஆம் திருமுறைகள் முறையே நேரிசை, குறுந்தொகை, தாண்டகம் என்று அப்பரடிகளினுடைய தேவார பாடல்களின் தொகுப்பாகவும், 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருளிய திருப்பாட்டு என்று சிறப்பு திருநாமத்தோடேயும், இப்படி 7 திருமுறைகள் மூவர் முதலிகளினுடைய தேவார தொகுப்பாக அமைந்திருக்கின்றன. இந்த 3 பேரும் 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி தமிழகத்தில் அடுத்த ஓரிரு நூற்றாண்டுக்குள் வெவ்வேறு திருத்தலங்களிலே அவதாரம் செய்து அவரவர்கள் பக்குவமடைந்தவாறே சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு இறைவன் அவர்களுக்கு வழங்கியருளிய அருளின் வெளிப்பாட்டை அமுதினும் இனியதாய் தமிழ் பாடல்களிலே பன்னோடு கூட பாடி பல்வேறு திருத்தலங்களுக்கும் எழுந்தருளி ஆங்காங்கே விளங்கும் சிவகொழுந்தை தரிசித்து அந்த இறைவனுடைய சிறப்புகளிலே பேரருட் கருணையிலே ஈடுபட்டு
அந்த ஈடுபாட்டின் வெளிப்பாடாய் பாடியருளிய பதிகங்களும், அந்த பதிகங்களைத் தொடர்ந்து அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் இவைகளெல்லாம் நிறந்தவைகளாக முதல் 7 திருமுறைகளை நாம் பார்க்கிறோம். தோளுடைய செவியன் என்று 3 வயதான அந்த சிறுகுழந்தை சிவபெருமான் ஆணையின்படி உமாதேவியாரால் திருமுலைப்பால் பருகிய சிறப்போடு கூட பிரணவமாகிற ஓங்காரத்தை முதல் தொடக்கமாய்க் கொண்டு தோடு என்றெடுத்து இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் பாடிக் கொடுத்து, அதன் பிறகு பல்வேறு திருத்தலங்களுக்கும் எழுந்தருளி ஆங்காங்கே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி, அந்த அவதாரத்தின் விசேஷ காரணமாய் பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையம்பதிக்கு எழுந்தருளி அங்கே நிலவி வந்த கலகச் சூழலை சமன்படுத்தி, சமணர்களை அவர்கள் அளவிலே நிறுத்தி சைவ நெறி தழைத்திருக்கும்படியாய் செய்து, இன்று வரையிலும் சனாதன தர்மத்தின் அங்கமாய் பார்க்கப்படும் பழைய வைதீக சைவ தர்மம் தழைத்திருக்கும்படியாய், திருநீற்றின் சிறப்பு நிலைத்திருக்கும்படியாய், சிவாலயங்கள் தோறும் பூசனைகள், நித்திய நைமித்திக பூசைகள் எல்லாம் குறைவர நடக்கும்படியாய் செய்த சிறப்பு இவருக்கே. பாண்டிய நாடு அப்போதைய அளவில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு கூடிய அரசு. அங்கே ஏதாவது விபரீதம் ஏற்பட்டிருந்தால் அது மற்றைய பகுதிகளையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செந்தமிழ் சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களுள் ஒன்றாய் சமணர்களை சிக்ஷித்து அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்தும், அதிலே பிழைத்தவர்கள் கழுவேறி மாளும்படியாயும் சொக்கநாத பெருமான் செய்த திருவிளையாடல் ஞானசம்பந்தரை முன்னிட்டு நடந்த அற்புதம் என்றும், அதே நேரத்தில் அப்போது நோவு சாத்தி இருந்த கூன்பாண்டியன் என்று பெயரோடு விளங்கிய பாண்டிய மன்னனை நெறிப்படுத்தி திருநீற்றின் சிறப்பை அவருக்கு உணர்த்தி அவர் நின்ற சீர் நெடுமாறராய் உயரும் அற்புதமுமாய் இப்படி 2 அற்புதங்கள் திருவிளையாடல்களாக இந்த வைபவத்தோடு சேர்த்து நாம் சிந்திக்கிறோம். அந்த அளவில் பல தலங்களுக்கும் சென்றாலும் மதுரையிலே நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அவருடைய அவதாரத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்க, அதைத் தொடர்ந்து பாண்டிய நாட்டு தலங்களை எல்லாம் தரிசித்து, இன்னும் தொண்டைநாடு முதலியவற்றை தரிசித்து, நிறைவாக திருமயிலை கபாலீச்சரத்திற்கு எழுந்தருளி அங்கே அங்கம்பூம்பாவையை உயிர்ப்பித்து வரும்படியாய் ஒரு அற்புதம் நிகழ்த்தி, மீண்டும் சோழ நாட்டிற்கு தன்னுடைய அவதார தலமான சீர்காழி திருத்தலத்திற்கு எழுந்தருள, அவருக்கு திருக்கல்யாணத்திற்கான பேச்செல்லாம் ஏற்பட, இதுவும் ஈசன் விட்ட வழி என்ற அளவிலே, இதுவும் இறைவனுடைய சங்கல்பம் என்ற அளவில் ஆச்சாரியபுரம் என்றே அவரால் பின்பு அழைக்கப்பெறும் சிறப்புடைய திருநல்லூர் பெருமணத்திற்கு எழுந்தருளி திருக்கல்யாண வைபவமும் கண்டருளி சொக்கியார் என்ற அந்த பெண்ணை விதிப்படி திருக்கல்யாணம் செய்து கொண்டு சிவஞான ஜோதியிலே அதனுடைய தன்மையை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டி பஞ்சாட்சர மந்திரத்தின் சிறப்பை பாடியருளி எல்லோருக்கும் வழி கொடுத்து பின்பு தானும் அந்த சிவஞான ஜோதியிலே 2 கலந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் பாடிய பதிகங்கள் ஆயிரக்கணக்கு என்று சொல்லப்பட்டாலும் அதிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 3 திருமுறைகள் நிறைய இருக்கக்கூடிய பதிகங்களினுடைய தொகுப்பு. ஞானசம்பந்த பிள்ளையார் பதிகந்தோறும் சிவபெருமானுடைய பராக்கிரமங்களாக விளங்கக்கூடிய ராவண கர்வபங்கம், அடிமுடி தேடிய வரலாறு, தம்முடைய அவதாரத்திற்கு அடிப்படை காரணமாய் விளங்கும் சமண பௌத்த சமயங்களினுடைய குணத்தை, இயல்புகளை எடுத்துச் சொல்லி நம்மை ஜாக்கிரதைப்படுத்தக்கூடிய விதமாயும், முறையே ஒவ்வொரு பதிகத்திலும் 8, 9, 10வது பாடல்களை வைத்து பாடி 11வது பாடலாக திருக்கடைக்காப்பு என்று இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்பவர்கள் அடையக்கூடிய சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி பாடக்கூடிய அந்த அமைப்பிலே பதிகந்தோறும் சிவபெருமானுடைய பராக்கிரமங்களை, அவருடைய குணங்களை, அம்பிகையை இடதுபாகத்திலே சுமந்து அருள் வெளிப்பாடாய் அவர் விளங்கும் தன்மையெல்லாம் மிகச் சிறப்பாக பாடித் தந்திருப்பார். அந்த பாடலின் ஊடே பரம்பொருளினுடைய தன்மை, பதியினுடைய இலக்கணங்கள் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி, எப்படி இந்த இலக்கணங்களுக்கெல்லாம் வைதீக நெறியிலே இந்த இலக்கணத்திற்கெல்லாம் சிவசப்தத்தால் அறியப்படுபவர் யாரோ அவரே பொருந்தி வருகிறார் என்பதை ஸ்தாபித்துக் கொடுப்பார். இந்த அளவில் பதிதத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பாடுவார். அடுத்தது உயிர்களினுடைய தன்மையை, இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டிய அந்த உயர்ந்த நோக்கத்தை எவ்வாறெல்லாம் தொண்டு செய்யலாம், இந்த உயிர்கள் இறைவனோடு சம்பந்தப்படும் போது சிவாலய தரிசனத்தினாலும் அவனுடைய திருநாமங்களை சொல்லுவதாலும் அடையக்கூடிய முடிவற்றதான இன்பம், பேரின்ப நிலை, இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி பசுக்களினுடைய இலக்கணத்தையும் வகுத்துச் சொல்லுவார். அதே விதத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் ஆனவாதி மலங்களால் பீடிக்கப்பட்ட நிலையிலே இந்த உயிர்கள் இறைவனோடே சம்பந்தம் வாய்க்க ஒரு கொடுப்பினை இருந்தும் அதை இழந்து துடிக்கக்கூடிய நிலை கண்டு இறங்கி அதனுடைய இயல்புகளையும் எடுத்துச் சொல்லி நமக்கு உபதேசங்கள் மூலமாக
பாசதத்துவத்தின் விளக்கங்களையும் எடுத்துச் சொல்லி இப்படி பதி பசு பாசமாகிற முப்பொருள் உண்மையை பாடல் பதிகத்திலே பல்வேறு இடங்களிலே வைத்துச் சொல்லி சித்தாந்த ஸ்தாபனம். இதற்கு அநேக பாடல்கள் உதாகரிக்கப்படுகின்றன. தோடுடைய செவியன் என்று முதல் பாடலிலேயே இறைவனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லுவார். பதியினுடைய திருவுருவச் சிறப்பை எடுத்துச் சொல்லுவார். அதே வரிசையில் உயிர் வர்க்கமாக கருதப்படும் நான்முகன் சிவபெருமானை வழிபட்ட சிறப்பை எடுத்துச் சொல்லியிருப்பார். முனைநான் பணிந்தேத்தினான் என்று நான்முக பிரமன் சிவபூஜை செய்த சிறப்பை சொல்லி உயிர்களுக்கு தன்மை இதுதான் என்பதை எடுத்துச் சொல்லி இப்படி ஒவ்வொரு பாடலிலும் பதிபசு பாச விளக்கத்தை வாரி வழங்கியபடியே செல்லக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். திருவருளின் தன்மை பாசங்களுக்குள்ளேயும் மூன்றாய் சொல்லப்படும் நிலையில் ஆணவ மலத்தினுடைய தன்மையை ஒவ்வொரு பதிகத்திலும் 8வது பாடலிலே ராவண கர்ப்பபங்கம் செய்தருளிய சிறப்பை பாடி அவன் சிவபூஜையே செய்பவனாக இருந்தாலும் மலவாசத்தால் அவன் சிவபெருமானையே எதிர்த்து கைலாயமலையை பெயர்த்தெடுப்பேன் என்று சொல்லும் அளவிற்கு அகங்கரித்ததும் அந்த அகங்காரத்தின் வெளிப்பாடாக அவன் பட்ட பாட்டையும் எடுத்துச் சொல்லுவார். வினையினுடைய தன்மையை எடுத்துச் சொல்லும் போதெல்லாம், அதன் இயல்பை பேசும் போதெல்லாம் அது எப்படி நெடுங்காலமாய் சேர்த்த தன்மையுடையதென்றும் அந்த கணக்கில் பிழைவராதபடிக்கு அந்தந்த பிறவியிலே நாம் அடைய வேண்டிய இன்ப துன்பங்களை அது அடைவிக்கும் தன்மையை எல்லாம் எடுத்துச் சொல்லுவார். உலகினுடைய இயல்பை மாயையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய உடல், அதிலே இருக்கக்கூடிய உறுப்புகள், உலகம், அங்கே வாய்க்கக்கூடிய அனுபவம், இவற்றையெல்லாமும் எடுத்துச் சொல்லி அவற்றினுள்ளேயும் சுத்த வித்தியாய் இருக்கக்கூடிய மாயையின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி சுத்த மாயையினுடைய தன்மைகளை எடுத்துச் சொல்லி அதன் வெளிப்பாடாய் இருக்கும் சிவாலயங்கள், சிவபெருமானுடைய அருட்தன்மையினாலே பொலிந்திருக்கக்கூடிய இயற்கை எழில், சிவத்தலங்களிலே இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பு முதலியவற்றை எல்லாமும் படித்து பதித்து பதிகங்கள் பாடுவர். இப்படி முப்பொருள் உண்மை பதிகந்தோறும் விளங்க பார்க்கிறோம். அதற்கு பிரபலமாக பல உதாரணங்கள் எடுத்துக்கொண்டு கையாளப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து இதே வழியிலே அப்பரடிகளும் மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பதிகங்களின் மூலமாக முப்பொருள் உண்மையை ஸ்தாபித்து கொடுத்ததையும் அற்புதங்களின் மூலமாக சிவனருட் தன்மையை எல்லோரும் அறியும்படியாய் செய்ததுமாய் இந்த வரலாறுகளும் நமக்கு பார்க்க கிடைக்கின்றன. மூவர் முதலிகளை அடுத்து 9ஆம் நூற்றாண்டிலே பாண்டிய தேசத்தில் மதுரை அடுத்திருக்கும் திருவாதவூர் திருத்தலத்திலே மணிவாசகப் பெருமானுடைய அவதாரம், வாதவூர் அடிகள் என்றே அழைக்கப்படும் சிறப்பு. அவர் அமாத்திய பிராமணர் குலத்திலே தோன்றி வழி வழியாய் அவர்கள் பாண்டிய மன்னர்களுக்கு அமைச்சராயிருந்து அறிவுரை சொல்லக்கூடிய அந்த குலத்திலே தோன்றியவர் விதிப்படி எல்லா கல்வி கேள்விகளிலும் சிறந்து கற்றுத்தேர்ந்து பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருக்கும் ஒரு காலச்சூழலிலே திருப்பெருந்துறை திருத்தலத்தில் அவர் இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு நயன ஸ்பர்ச திருவடி தீட்சிகள் இவைகளெல்லாம் முறைப்படி வழங்கப்பட்ட நிலையிலே அவர் இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட கதியில் சிவபுராணம் தொடக்கமாக திருவாசகத் தமிழ் பாடிக்கொடுத்து அந்த திருவாசகமும் சிவபெருமானாகவே பாவிக்கப்பட்ட நிலையில் ஒரு திருவாசக சுவடி சிவலிங்கத்தன்மை அதற்கு உண்டு. சிவலிங்க வடிவத்தை எப்படி நாம் வழிபடுகிறோமோ அதுபோலே திருவாசகம் பொறிக்கப்பட்ட சுவடியும் திருவாசக நூல்கள் எல்லாம் சிவலிங்க திருமேனி போலேயே நாம் பாவிக்க வேண்டிய ஒரு சிறப்புடையன. சிவபூஜை செய்வது போலே திருவாசக சுவடியை பூசை மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து ஷடுத்தாசனம் கொடுத்தும் சம்ஹிதா மந்திரங்களை சொல்லி விதிப்படி பாவனாபிஷேகம் முதலியவை செய்து தூபதீப உபசாரம் எல்லாம் செய்து நைவேத்தியம் தீபாராதனை வரையிலும் செய்யக்கூடிய மரபே இங்கே இருக்க பார்க்கிறோம். இப்படி ஒரு தனிச்சிறப்பு திருவாசக சுவடிகளுக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் எப்படி சிவாகமங்களில் முடிந்த முடிவாய் ஞானபாதம் நிறைவாக இருந்து அதன் மூலமாய் தத்துவ ஞானம் தெளிவுபடுத்தப்படுகின்றதோ அந்த வழியிலேயே நால்வர் பெருமக்களினுடைய தேவாரத்தின் நிறைவிலே திருவாசகம், தேவாரத்தை தொடர்ந்து வரக்கூடிய திருவாசகம் முழுக்க சிவஞான உபதேசமாய் பார்க்கப்பட்டு நல்ல அதிகாரத்தோடு கூடியவர்களே திருவாசகம் ஓதியும் கேட்டும் அதன் மூலமாக பலனடையக்கூடிய சிறப்பை எல்லாம் பெரியவர்கள் கடைபிடித்து வந்த மரபிலே இருக்க பார்க்கிறோம். அப்படி அறியப்படும் திருவாசகத்திலும் சிவபுராணம் தொடக்கமாய் அகவற்பாக்களால் பாடிய பதிகங்கள், அதைத் தொடர்ந்து திருச்சதகம், இப்படி பாடல்களின் எண்ணிக்கை கணக்கிலே 51 தலைப்புகளாக பிரிக்கப்பட்டு மணிவாசகப் பெருமான் வெவ்வேறு தலங்களிலே வாய்த்த அனுபவமும் வெவ்வேறு தன்மைகளிலே வைத்து பாடியதாயும் சொல்லப்படும் அந்த பதிகங்கள் அது முழுக்க ஞானபாதத்தினுடைய விசாரம் போலவே வாய்த்த இடந்தோறும் பெருமானுடைய கருணை முதலிய இயல்புகளை அருட்தரத்தை வாழ்த்தி கொண்டாடி மகிழ்ந்து பாடியும் தம்முடைய நிலையை சொல்லுவது போலே உயிர்கள்
அடையக்கூடிய துன்பத்திற்கு, அந்த துன்பத்தின் இயல்பு, அந்த துன்பத்திற்கு காரணமாயிருக்கக்கூடிய ஆனவாதி மலங்கள், இவற்றையெல்லாம் பாடல்தோறும் வைத்து சொல்லி தம் நிலை கண்டு இறங்குவது போலே நம் நிலை கண்டு இறங்கும் விதமாய் திருவாசகம் முழுவதும் பாடப்பட்டு, அதுவும் தில்லையிலே அம்பலவானராலேயே அவர் திருக்கைப்பட எழுதி கையொப்பமிடப்பட்ட சிறப்பும் என்று பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து திருக்கோவையார் அகப்பொருளிலே வைத்து ஆழ்ந்த கருத்துக்களோடு கூடி, அந்த தகுதியான அதிகாரத்தோடு இருப்பவர்கள் வாசித்தால் மட்டுமே அதனுடைய பொருள் சிறப்பு விளங்கும்படியான ஒரு உயர்ந்த நிலையிலே பக்குவான்மாக்களுக்கென்றே செய்த உபதேசமாக திருக்கோவையாரை வைத்து, இப்படி திருவாசகம் திருக்கோவையார் என்ற 8ஆம் திருமுறையும் 9ஆம் திருமுறையிலே பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட 9 பாடியதாய் பல்வேறு அருளாளர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாய் வரக்கூடிய பாடல்கள், அதுவும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று சிறப்போடு கருதப்பட்டு, திருப்பல்லாண்டு சேந்தனார் பாடியது, ஏனைய ஆச்சாரியர்கள் பாடிய திரு இசைப்பா, வெவ்வேறு தலங்களுக்கு பாடப்பட்ட திருவிசைப்பா. அது தில்லைக்கே பல திருவிசைப்பா பாடப்படுகிறது. அது தவிர தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், இப்படி பல்வேறு தலங்களுக்கும் திரு இசைப்பா பாடப்பட்டு, இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஆகிற தொகுப்பு நமக்கு 9ஆம் திருமுறையாகவும், அதைத் தொடர்ந்து திருமூலதேவநாயனார் பாடிய திருமந்திரம், அது அந்த நூலினுடைய தன்மையை அவரே சொல்லும்போது, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று கூறி தன்னுடைய தன்மையை, அவதார நோக்கை, அந்த நூல் எழுதப்பட்டதற்கான காரணத்தை சொல்லும்போது சைவாகம பொருளை, அதனுடைய தேர்ந்த ஞானபாத செய்திகளை எல்லாம், இன்னும் சொல்லணும்னா 4 பாதங்களுமே சொல்லப்படுகிறது. சரியாதி பாதங்கள் 4 செய்திகளையும் தேர்ந்த கருத்துக்களை தமிழ்படுத்தி, தமிழ் மொழியிலே அந்த கருத்துக்களை அதனுடைய ஆழம் குன்றாமல் பாடிக் கொடுத்த சிறப்பு என்று திருமந்திரத்தை முழுக்க சித்தாந்தபரமாகவே பார்க்கிறோம். அதனுடைய சிறப்பு எத்தகையதென்றால், திருமூலதேவநாயனார் அருவான்மும்மை நாயன்மார்களிலே ஒருவர். அவர்கள் அத்தனை பேரும் சித்தாந்தவாதிகளாகவே பார்க்கப்படுகிறார்கள். அதிலும் திருமூலர் 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறை ஆகிற திருமந்திரமாலை பாடியவர். அது முழுக்க தோய்ந்த சித்தாந்த நூலாக இருக்க, அதனுடைய சிறப்பு கருதி இப்படி ஒரு நூல் நம்மிடம் இல்லையே என்று இந்த சம்பிரதாயத்தை சேராதவர்கள் எல்லாம் கூட அவர்களிடம் இது போன்ற ஞான நூல்களில் குறைவிருப்பதாலே இப்படி ஒரு நூல் நம் பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று கருதி, திருமந்திரம் தங்களுடைய நூல் என்றும் திருமூலர் தங்கள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் என்று வெளியே இருப்பவர்கள் எல்லாம், புறப்புற சமயத்தார்கள் எல்லாம் கூட சொல்லும் புறச்சமயத்தார்கள் எல்லாம் சொல்லும் அளவிற்கு அதனுடைய சிறப்பு இருக்க பார்க்கிறோம். அவ்வளவு ஆழ்ந்த பொருளதிலே பேசப்பட்டிருப்பதால், இன்னும் பிற்காலத்திலே வந்த அருளாளர்கள் அருணகிரி பெருமான், தாய்மான சுவாமிகள், இவர்களையெல்லாம் கூட புறச்சமயிகள் எல்லாம் இவர்கள் எங்கள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை கபளீகரம் செய்யும் அளவிற்கெல்லாம் சென்ற நிகழ்ச்சிகளை சென்ற 1.5-2 நூற்றாண்டுகளிலே பார்க்கிறோம். எள்ளளவேனும் அவர்களுடைய கருத்துக்களிலே சித்தாந்த சைவத்திற்கு பங்கமாக எந்த செய்தியும் சொல்லப்படவில்லை. மாறாக முழுவதுமே முப்பொருள் உண்மையே தெள்ளத் தெளிவாய் சைவாகமங்கள் கூறிய வழியிலேயே நின்று இவர்களும் பாடியுள்ளபடியால், அவ்வக்காலங்களிலே வாழ்ந்த பெரியவர்கள் இதுபோன்று பொய்யாக பரப்பப்பட்ட செய்திகளை எல்லாம் கண்டித்து நூல்கள் எழுதியும் ஸ்தாபனம் செய்தும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பரசமயிகள் கூட இப்படி ஒரு ஞான நூல் எங்களிடம் இல்லை என்ற அந்த வருத்தம் தீர, இது எங்கள் பட்சத்தில் பாடப்பட்டது என்று தங்கள் பக்கத்திற்கு எடுத்துக்கொள்ள முயன்ற போன்ற சிறப்பெல்லாம் திருவாசகத்திற்கும் திருமந்திரம் முதலிய நூல்களுக்கெல்லாம் இருக்க பார்க்கிறோம். அந்த அளவில் முழுவதுமாய் முப்பொருள் உண்மையே வைத்து பேசி, சரியாதி பாதங்கள் 4 தன்மைகளையும் ஒவ்வொரு பாதத்தினுடைய தேர்ந்த கருத்துக்களையும் எடுத்து சொல்லி திருமந்திரமாலை திருமூலதேவநாயனார் பாடிக் கொடுக்கிறார். அதை அடுத்து 11ஆம் திருமுறை, அது இன்னும் சிறப்புடையது. காரணம், 12 அருளாளர்களுடைய பாடல்கள் அதிலே தொகுக்கப்பட்டிருந்தாலும் அதில் முதலாவதாக இருப்பவர் சாட்சாத்தாக இறைவனே. மதுரை சொக்கநாத பெருமான் ஒரு புலவருக்காக வேண்டி எழுதி கொடுத்த திருமுகப்பாசுரமே, அதிலே திருமுகமே முதல் பாடலாக இருப்பதால் இறைவனே பாடிய பாடல்களும் சேர்த்து தொகுக்கப்பட்ட சிறப்பு 11ஆம் திருமுறைக்கு இருக்க பார்க்கிறோம். இன்னும் காரைக்கால் அம்மையார் தொடக்கமாக ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமான், நம்பியாண்டார் நம்பிகள் வரையிலும் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். நக்கீரர், கபிலர், பரணர் என்று பொய்யடிமை இல்லாத இந்த புலவர்கள் எல்லாம் பாடிய பாடல்கள், இவற்றை எல்லாம் சேர்த்து தொகுத்து 11ஆம் திருமுறையாக 11 புலவர்கள் கூட சொக்கநாத பெருமானே
இப்படி 12 பேர்களுடைய பாடல்கள் சேர்ந்திருக்கும் விதமாய் 11ஆம் திருமுறை. அதிலேயும் ஒவ்வொரு நூலையும் தனித்தனியே எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது வெவ்வேறு நூல்களினுடைய தொகுப்பு. ஒவ்வொரு நூலையும் தனித்தனியே எடுத்துக்கொண்டு பார்த்தால் முப்பொருள் உண்மையை ஸ்தாபிக்கலாம். அந்த நிலையில் 11ஆம் திருமுறையும் அதைத் தொடர்ந்து இப்படி 11 திருமுறைகள் முதலிலே பாடி தொகுக்கப்பட்டன. இது நம்பியாண்டார் நம்பிகள் காலத்திலே 10-11ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்க வேண்டும் என்று கொள்ளப்படுகிறது. 12வது திருமுறை, இந்த 11ம் சம்ஹிதா மந்திரங்கள் 11 என்ற கணக்கிலே கொண்டாடப்படும் சிறப்பு. இந்த நிலை கடந்து அடுத்து நமக்கு சேக்கிழார் பெருமான் சைவ சமயம் இன்னும் 1000 ஆண்டுகள் தழைத்திருப்பதற்கென்றே அவதாரம் செய்த மகாச்சாரியர். அவருடைய அவதாரத்தால் சிவபெருமானை கொண்டாடிய அடியார் பெருமக்கள், சிவபெருமானாலேயே கொண்டாடப்பட்ட அடியார் பெருமக்கள், அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம், அவருடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து இதுவரையில் தமிழில் இப்படி ஒரு மகாகாவியம் எழவில்லை என்று சொல்லலாம்படியாய் ஒரு வரலாற்று ஆவணம், காவியத்திற்கென்று சொல்லப்பட்டிருக்கும் எல்லா இலக்கணங்களும் பொருந்தி விதிகளுக்கு உட்பட்டு சுவை குறையாமல் செய்திகளும் குன்றாமல் இப்படி ஒரு மகாகாவியம் எழ முடியாது இனிமேல் என்று சொல்லும் விதமான சிறப்போடு கூட சேக்கிழார் பெருமான் பாடிக் கொடுத்த பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம். இது 12வது திருமுறையாக. அருபான்மும்மை நாயன்மார்கள் அத்தனை பேரும் சைவ சித்தாந்திகள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்து நாம் சிந்திக்க முடிகிறது. அந்த வரலாற்றிலே நடந்த சுவையான செய்திகள், அவர்கள் இறைவனையோ அடியார்களையோ வணங்கி செய்து வந்த தொண்டிற்கு எந்த குறையும் வராமல் அந்த தொண்டை ஆற்றி வந்து தன் இன்னுயிரை துறந்தாலும் சிவத்தொண்டை துறப்பதில்லை என்று வீரியமான ஒரு சங்கல்பத்தோடு கூட கடைசியாக போய் எதுவும் முடியவில்லை, தொண்டிற்கு ஒரு பங்கம் ஏற்படுமோ என்று நினைக்கும் போது அதை பார்த்து தான் பொறுக்காமல் உயிரை விட துணிந்தவர்களாய் இருக்கக்கூடிய நிலைகளிலே அவர்கள் எல்லாம் வினைத்தன்மையை வென்றவர்களாய் துளியேனும் ஆணவமலம் கலவாத சிறப்போடு கூட தொண்டுங்கிறதே தங்கள் வாழ்க்கைக்கு இலக்கணம் என்று ஆன பிறகு அங்கே ஆணவமலம் இருந்தால் தொண்டு செழிக்காது. ஆனால் தான் சிலருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்களோடு இருந்தவர்களுக்கு ஆணவாதி மலங்கள் அவர்களை இம்சிக்க அதை இந்த நாயன்மார்கள் திருத்திய சிறப்பை எல்லாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு கலிக்கம்ப நாயனாருடைய புராணத்தில் அவருடைய இல்லத்திற்கு எழுந்தருளி அடியார் பெருமக்களுக்கு திருவடியை விளக்கி அதன் பிறகு அவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்விப்பார். அவருடைய மனைவியார் பக்கத்திலே கரகத்தை கையில் ஏந்தி அதிலிருந்து தீர்த்தத்தை சேர்க்க அடியார்களுடைய திருவடியை கலிக்கம்பர் விளக்கி அருளுவார். இப்படி இருக்க ஒரு நாள் அவர்கள் இல்லத்திலே பணியிலிருந்த ஒருவர், அவர்களிடம் பணி செய்த ஒருவர் அடியார் திருவேடத்தோடு இல்லத்திற்கு எழுந்தருள அவரையும் உயர்ந்ததோர் ஆசனத்திலே அமர்த்தி அவருடைய திருவடியை விளக்க முனைந்தார் கலிக்கம்பர். அவர் அடியார்களுக்குள்ளே இவர் நமக்கு பணியாளாக இருந்தார் என்றோ அல்லது நம்மை ஆளும் அரசன் என்றோ இவர் செல்வந்தர் என்றோ ஏழை என்றோ கற்றவர் என்றோ கல்லாதவர் என்றோ வேறுபாடு பாராது திருவேடப் பொலிவோடு எழுந்தருளும் அடியார் பெருமக்களை குணத்தையெல்லாம் விசாரம் செய்யாமல் அவர்களுடைய திருவடியை விளக்குவதை பணியாய் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அம்மையாரோ அவருடைய மனைவியார் என்னவிருந்தாலும் இவர் நம்மிடத்தே பணியாற்றியவர், நம்முடைய சம்பளம் பெற்று நம்மிடமிருந்து நமக்கு பணிவிடையாக இருந்தவர், இவருடைய காலை நாம் அலம்புவதோ என்று ஒரு சங்கையினாலே கரகத்திலிருந்து தீர்த்தத்தை சேர்க்கும் போது அதில் மனது லயிக்காமல் ஒன்றும் பாதியுமாய் சேர்த்து கொண்டிருந்த நிலையில் ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாடு அந்த நிலையில் அவரை சிக்ஷித்து நெறிப்படுத்தினார் நாயனார் என்று பார்க்கிறோம். இப்படி நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் முப்பொருள் உண்மை ஒவ்வொரு புராணத்திலும் பதிந்திருக்கக்கூடிய சிறப்பை நாம் பார்க்கலாம். அந்த நிலையில் 12 திருமுறைகளும் சைவ சித்தாந்த பரமாக இருப்பவை. அதிலேயும் தெளிவாய் பதிபசு பாசமாகிற முப்பொருளை அதே சொற்களால் விழித்தும் அதனுடைய தன்மைகளை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கேயெல்லாம் வைத்து பாடியும் இருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். அதற்கென்று தனியே பாடல்கள் எல்லாம் தேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அளவில் 12 திருமுறைகளை முழுக்க சாத்திர கருவூலமாகவே, சித்தாந்தத்தினுடைய கருவூலமாகவே முப்பொருள் உண்மையை மட்டுமே அது முழுவதுமாய் பேசக்கூடிய சிறப்பு. அதனால்தான் சைவாகமங்களை சொல்லி அந்த வரிசையிலே அடுத்து சித்தாந்தத்திற்கென்று வாய்த்த சிறப்பு நூல்களுக்குள்ளே சைவாகமங்களை சொல்லி அதை அடுத்து 12 திருமுறைகளை நாம் கொள்ளுகிறோம். இப்படி சைவாகம செழும்பொருளாய் விளங்கக்கூடிய 12 திருமுறைகள், அதை தொடர்ந்து எழுந்த 14 சாத்திரங்கள், உந்தி களிறு உயர்போதம் என்று தொடங்கி 14 சாத்திர நூல்கள். அதில் காலத்தால் முந்தியதாக திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியாரையும் திருவியலூர் உயர்ந்த தேவநாயனார் திருக்கடவூர் உயர்ந்த தேவநாயனார் என்று 2 ஆச்சாரியர்கள் சிவபெருமானே நேரில் எழுந்தருளி உபதேசமெல்லாம் செய்து வைக்க அப்படி அடைந்த அந்த உபதேசத்தை கொண்டு திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார் ஆகிய 2 நூல்களை அவர்கள் செய்தார்கள் என்னும் அவர்கள் காலத்திற்கு பிறகு மெய்கண்டார்
உடைய அவதாரம். அவர் நேரடியே பரஞ்சோதி முனிவர் என்ற திருக்கைலாய வாசியால் திருவெண்ணநல்லூரில் தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையில் பரிபக்குவம் ஏற்பட்டு 2 வயது சிறு குழந்தை சைவாகம பொருளையெல்லாம் சிவஞான போதம் என்ற பெயரில் 12 சூத்திரங்களாலும் அதற்கு தாமே ஒரு வார்த்திகமும் செய்தருளி வெண்பாக்களின் மூலமாக உதாரணங்கள் எல்லாம் காண்பித்து பாடிய 12 சூத்திரத்திற்கு மிகவும் விளக்கமாய் ஒரு நீண்ட விவரணத்தையும் தாமே கொடுத்த சிறப்போடு சிவஞான போதம் இருக்க பார்க்கிறோம். அதிலே பரசமய நிரசனம், மற்றைய சமயங்களை அதனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி துவம்சம் செய்து அவற்றை நீக்கி முழுமுதற் பொருளாய் இருக்கும் சிவபெருமானை சித்தாந்த நெறியில் நின்று வழிபடுவதே வைதீக தர்மம் என்பதை காட்டிக் கொடுத்து அதற்கு கருத்துக்களை பிரமாணங்களை எல்லாம் சிவபெருமான் திருவாய்க்காய் மலர்ந்த ஆகம நூல்களிலிருந்து கொண்டு அவற்றை தமிழில் பாடியும் மற்றைய மதங்களிலே இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துச் சொல்லி அதனுடைய சிறப்புத்தன்மை இல்லாதிருக்கும் நிலையை எடுத்துச் சொல்லி விளக்கி உலக உயிர்களுக்கு பயன்படக்கூடியது, பக்குவ நிலைக்கு பயன்படக்கூடியது சிவஞானமே என்பதை காட்டிக் கொடுக்கிறார். அந்த நிலையில் சிவஞான போதம் 12 சூத்திரங்களால், அதைத் தொடர்ந்து அவராலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான போதத்தை வழியில் கொண்டு அதே நெறியில் நின்று இன்னும் அதிகமான உதாரணங்களோடும் நேரடியே மற்றைய சமயங்களை கண்டித்தும் அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம் என்று இப்படி வரையறை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சமய மரபுகளிலே இருக்கும் குற்றங்குறைகளை, ஏனைய சமயங்களிலே இருக்கக்கூடிய லோபங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவற்றிலிருந்து சைவ சித்தாந்த நெறி எப்படி மாறுபட்டு இருக்கிறது, அதனுடைய சிறப்பென்ன என்பதை சுபட்சம் பரபட்சம் என்று 2ஆய் பிரித்து பரபட்சத்தையும் அதைத் தொடர்ந்து சுபட்சத்தையுமா இப்படி வைத்து நம்முடைய நெறி என்ன என்பதை சொல்வதற்கு முன்பாக மற்றவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், அதிலே இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டிக்காட்டி அதிலிருந்து மாறுபட்டிருக்கும் நம்முடைய நெறி என்பதை காட்டிக் கொடுத்திருக்கிறார். அதையும் தொடர்ந்து 20 என்று 2 வகையான பாக்களால், பாவகைக்கு 10 பாடல்களாலே 20 பாடல்கள் கொண்டு 2ஆவதாக மற்றொரு சாத்திர நூலை செய்தருளுகிறார். இதைத் தொடர்ந்து இன்னும் உண்மை விளக்கம், அவது திருவதிகை மனவாசகம் கடந்தார் பாடியருளிய உண்மை விளக்கம், அடுத்தது உமாபதி சிவாச்சாரியார் பாடியருளிய 8 நூல்கள் என்று ஒரு தொகுப்பாய், இப்படி வழி வழியாக இருந்து வந்த இந்த ஞானமரபில் அவர் பல்வேறு நூல்கள் பாடுறார். அதிலே ஒரு 8 நூல்கள் முழுக்க சாத்திர நூல்களாக இருக்கின்றன. சிவபிரகாசத்திலிருந்து ஆரம்பித்து கொடிக்கவி, வினாவன்பா இப்படி இருக்கக்கூடிய அந்த 8 நூல்கள் உமாபதி சிவாச்சாரியாருடைய அட்டக நூல்களின் தொகுப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உமாபதி சிவாச்சாரியாருடையது ஒரு 8 நூல்கள், திருவதிகை மனவாசம் கடந்தார் பாடிய உண்மை விளக்கம், அருணந்தி சிவாச்சாரியார் பாடியருளிய சிவஞான சித்தியார் மற்றும் 20 மெய்கண்ட தேவநாயனார் பாடியருளிய சிவஞான போதம், உந்தி களிறு என்று திருவியலூர் உயவந்த தேவநாயனார், திருக்கடவூர் உயவந்த தேவநாயனார் என்ற திருநாமத்தோடு ஆச்சாரியர்கள் பாடியருளிய, இப்படி 8 6 14 சாத்திர நூல்கள் தொகுப்பாக வழங்கப்படுகின்றன. இந்த 14 சாத்திர நூல்களும் நல்லவேளை அதில் எந்த விதமான வாதமும் பெரும்பான்மை இல்லை. இது எங்களுடைய சமயத்தது என்று மற்றவர்கள் சிவஞான போதத்தை முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. வெறும் 12 சூத்திரங்களை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு வலிய போய் தவறான பொருள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் எங்கள் சம்பிரதாய பரமாகவே இருக்கிறது என்று அதையும் களவாட துணிந்தார்கள் சிலர். ஆனால் போதுமான அளவிற்கு ஆச்சாரியர்கள் அந்த காலத்திலே அதையெல்லாம் கண்டித்தபடியால் அந்த நூல்களை எல்லாம் அவர்களால் களவு கொள்ள முடியாமல் போயிற்று. இது முழுக்க இந்த நூல்களின் சிறப்பைத்தான் காண்பிக்கிறது. இப்படி ஒரு நூல் எங்களிடம் இல்லை, ஆனால் எங்கள் மதத்தை நாங்கள் பரப்ப வேண்டும் என்றால் இது போன்ற நூல்கள் தேவைப்படுகின்றன. இந்த நூல் இத்தனை சுவை படைத்ததாக இருப்பதாலே இதை நாங்கள் எங்களுடையது என்று சொல்லிக் கொள்கிறோம் என்று சிலர் துணிந்தார்கள். இது மாதிரி என்ன காரியங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அளவில் இந்த 14 சாத்திர நூல்களும் உரையோடு கூடி சைவாகம பொருளைத்தான் விளக்கி வருகின்றன என்பதை, அதுதான் சாத்திரமே. நமக்கு சிவாகமத்தின் ஞானபாதத்தை இந்த 14 நூல்களும் விவரித்து சொல்லுகின்றன. ஏனைய பாதங்களும் ஆங்காங்கே வரும். ஆயினும் ஞானபாதத்தினுடைய வெளிப்பாடாக இந்த 14 சாத்திரங்களையும் பார்க்கிறோம். அடிப்படை தத்துவம் ஞானபாதத்தை விளக்க வந்ததுதான். இதை கொண்டுதான் சைவ சித்தாந்தத்தையே பார்க்கிறோம் என்னும் போது இது முழுக்கவே சித்தாந்த பொருளாகத்தான் இருக்கும் என்ற அளவில் திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் வைத்து நாம் முப்பொருள் உண்மையை ஸ்தாபித்துக் கொள்ளுகிறோம். இந்த நெறியிலே காலத்தால் பழையதும் பெருமானுடைய திருவாக்காய் வெளிப்பட்டதுமாகிற வேதங்களிலிருந்து தொடங்கி
4 வேதங்கள், அதைத் தொடர்ந்து உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள் 2, ராமாயணம் மகாபாரதம், அதைத் தொடர்ந்து 18 மகாபுராணங்கள். இதெல்லாம் பொது நூல்கள். இதிலிருந்து சைவ சித்தாந்தமும், மேலே சிறப்பு நூல்களாக கருதப்படும் 28 மூலாகமங்கள், 200க்கும் மேலே இருக்கக்கூடிய உபாகமங்கள், கணக்கிலடங்காத பத்ததி நூல்கள், இவற்றையெல்லாம் கொண்டு சிறப்பு நூல்கள் என்ற தொகுப்பிலே சைவாகமங்கள், உபாகமங்கள் இவற்றையெல்லாம் ஒரு பக்கமும், அதனுடைய தொடர்ச்சியாக அதன் பொருளை, அதிலே இருக்கக்கூடிய சிறப்பு கருத்துக்களை எல்லாம் தமிழில் வைத்து பாடிய திருமுறைகள் 12, அதையும் தொடர்ந்து 14 சாத்திரங்கள் என்ற கணக்கிலே பொது நூல்களும் சிறப்பு நூல்களும் 2 சைவ சித்தாந்த கருத்துக்களை எப்படி உள்வாங்கி தங்கள் அளவில் அவற்றை எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்கிறோம். பரீட்சார்த்தமாக திருமுறைகளில் குறிப்பாய் ஒவ்வொரு ஒரு தேவாரத்திலே, திருவாசகத்திலே, திருமந்திரத்திலே இருந்தேனும் முப்பொருள் உண்மைக்கு ஒரு 2-3 பாடல்களை நெட்டுரு செய்து வைத்துக் கொள்வது சிறப்புடையதாக இருக்கும். பரீட்சைக்காக சொல்லுவது. அதை கடந்து அனுபவத்திற்காக என்று பார்த்தால் நீங்களே ஒரு பணி போல எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு நூலை எடுத்துக்கொள்ளலாம். திருவிசைப்பா மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு திருவிசைப்பா எடுத்துக்கொண்டு முப்பொருள் உண்மை அதிலே எங்கே பேசப்படுகிறது என்பதை பட்டியலிட்டே பார்க்கலாம். அது ஒரு நல்ல பயிற்சி போலே அமையும். ஒரு சிவசிந்தனையான செயலாகவும் அது அமைந்திருக்கும். அந்த விதத்தில் திருமுறைகளும் சாத்திரங்களும் சந்தேகத்திற்கிடமின்றி முப்பொருள் உண்மையை மட்டுமே பேசக்கூடியதாய் சித்தாந்தபரமாகவே இருக்கக்கூடிய சிறப்பை அவ்வளவில் அறிகிறோம்.